ஃபீல் த ஃப்ரெஷ் ஏஜ். போடா, என்ன நக்கல் பண்றியா? நில்டா. என் ஆபீசர் கடுவம் போன அந்த கந்து வெட்டி இன்ஸ்பெக்டர் அந்த ரவுடி இவங்க கொடுத்த டார்ச்சரோட அதிகமா இருக்கடா உன் டார்ச்சர். நான் தான் அக்ரிமெண்ட் போட்டேன், நான் தான் அட்வான்ஸ் கொடுத்தேன்னு சொல்லி ஒவ்வொரு கொலையா பண்றேன். அக்ரிமெண்ட் போட்ட நானே வேணாம் சொல்றேன், என்ன கேட்க மாட்டேன். இது வரைக்கும் நீ செஞ்ச கொலைக்கலாம் கூலியா 40,000 ரூபாய். என் லோன் வந்து கொடுத்துறேன்டா. தயவு செஞ்சு போய் செஞ்ச கொலையில ஒத்துக்க, போய் சரண்டர் ஆயிடு. என் மகா உடனே நிம்மதியா வாழ விட்றா. நான் கொடுத்துருக்கிற லிஸ்ட்ல கடைசியா இருக்கிற அந்த கவுன்சிலரும் ரெட்டியமாவது விட்டுடுறா. அப்போ தப்பான ஆளுக்கு சாக வேண்டாமா? பெரிய பிலாசபி பீக்கங்க. வேண்டாம் சொன்னா விடண்டா. நான் யாரையும் கொலை பண்ணாம இருக்கிறேன்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். போடா மொட்டை, நீ தான்டா கொலை பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணோம். சத்தியம் பண்ணுவே மாட்டியா? என்ன சத்தியம்? இன்னைக்கு பூரா நீ என் கூட இருக்கணும், தப்பிக்க முயற்சி பண்ணக்கூடாது. அப்படி நீ இருக்கேன்னு ஒத்துக்கிட்டா நான் இனிமே யாரையும் கொலை பண்ண மாட்டேன். சரி, என் மகா மேல சத்தியமா இன்னைக்கு பூரா உன் கூட இருக்கேன். நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்து. ஓகே. நான் வண்டிக்கு பெட்ரோல் போடணுமா? இல்ல. அப்ப எதுக்கு எங்க கூட்டு வந்த? அங்க பாரு. எதுக்கு இருந்தாலும் போட்டு இப்படி அடிக்கிறாங்க? யார் யாரு? வண்டியில இருக்கிற ஸ்டிக்கரை பாரு. பிரசன் போட்டிருக்கு, பத்திரிகையாளரா? போலாமா? எங்க வா சொல்றேன். இது பத்திரிக்கையில நீ எழுதுற கவர் ஸ்டோரி. பிரஸ் ரிப்போர்ட்டர்னா உங்களுக்கு எல்லாம் பிரசிடென்ட் நினைப்பா? அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மருந்து மாத்திரை எல்லாம் கடத்தி அதோடைய லேபிள மாத்தி சிட்டில இருக்கிற என்னோட 20 மெடிக்கல் ஷாப்ல அதிக விலைக்கு வித்தா உனக்கு எங்கடா வலிக்குது? இந்த நியூஸ போட்டதுல உங்க பத்திரிகை சர்க்குலேஷன் அதிகமாயிடுச்சா? டே அவருங்கடா. ப்ளீஸ் பேட்டங்க, ப்ளீஸ் பேட்ட விட்டுங்க. சொன்னா கேளுங்க, கேட்டாதீங்க. இப்ப வெக்கம் மானம் எல்லாம் எட்டி பாக்கதா? அப்படிதானே இருக்கும். என் படத்தை அட்டையில போட்டு கொட்டை எழுத்துல நியூஸ் போட்டா எல்லாரும் கேவலமா பார்த்தப்போ எனக்கு எப்படி இருக்கும்? ஜட்டிய ஊத்து உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற தெருமுனையில இறக்கி விட்டா என்ன பண்ணுவ? அதெல்லாம் வேண்டாம் மேடம், விட்டுருங்க. அடுத்த வாரம் என்ன பத்தி எழுதின கவர் ஸ்டோரிக்கு மறுப்பு செய்தி போடுற. கண்டிப்பா போட்டுற மேடம். இல்ல அதே வாரம் அம்மனமா உன் வீட்டுக்கு ஓடுவ. ஏய் ட்ரெஸ் குடுறா. கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து போன் மேல போன் வந்துட்டு இருக்கு. டு தி ப்ரொசீஜர்ஸ். குட் மார்னிங் மேடம். என்னமா பாஸ்கரை பத்தி ஏதாவது தகவல் வந்துச்சா? வரல மேடம். ஆனா காட்டுறது கொலையான விஷயம் இன்னைக்கு படத்தோட பேப்பர்ல வந்திருக்கு. இந்த ரவுடி எனக்கு நல்லா தெரியும். போன சண்டே நைட் இந்த ரவுடி என்கிட்ட வம்பு பண்ணான். இது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாஸ்கர் போயிருந்தாரு. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு? பீச்ல இருந்து நாங்க வீட்டுக்கு வரும்போது அம்மன் கோயில் ரோட்ல. மேடம், கொலை செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் தான். என்னோட பூர்வீக இடத்தை கொடுத்தா அந்த இடத்துல நாங்க அபார்ட்மெண்ட் கட்டுவோம், அதுல உங்களுக்கு ஒரு பிளாட் கொடுப்போம்னு ஆரம்பத்துல சொன்னேன். நம்பி நானும் 5 லட்சம் மட்டும் அட்வான்ஸ் வாங்கிட்டு வீட்டை காலி பண்ணி கொடுத்தேன். இப்ப 2 வருஷத்துக்கு பின்னாடி எனக்கு பிளாட் இல்ல, கொடுத்த காசை வாங்கிட்டு போங்கன்னு அந்த பில்டர் சண்முகம் சொல்றாரு. இது என்ன நியாயம்? யோ ஐயரே, என்ன பிரச்சனை உனக்கு? குடுக்கறத வாங்கிட்டு ஒழுங்கா பேசாம போக வேண்டியது தானே? அப்பதான் உனக்கும் நல்லது, உன் ஃபேமிலிக்கும் நல்லது. ஒழுங்கா கையெழுத்து போடு. முடியாது, நான் கோர்ட்டுக்கு போவேன். ஓ கோர்ட்டுக்கு போறீங்களோ? ஐயரே ஒரு போன் போடுறேன், பேசு. அக்கா, கோயிலுக்கு போன என்ன 3 ரவுடிங்க கார்ல தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, இப்படி அக்கிரமம் பண்றீங்களே. ஒழுங்கா கையெழுத்து போட்டா உன் ஆத்துக்காரி பத்திரமா வீட்டுக்கு வருவா. என்ன சொல்ற? நான் கையெழுத்து போட்டு விடுறேன். சென்டிமெண்டா பேசினாதான் என் செட்டில்மெண்ட்டுக்கே வராங்க. ஒரே ராத்திரியில இவ்ளோ நடந்திருக்கா? அந்த பாஸ்கரோட பிடிவாதத்தை பார்த்துட்டு அந்த ரவுடி காட்டு ரவிக்கு சப்போர்ட்டா கவுன்சிலர் அம்மா வந்துட்டாங்க. கவுன்சிலரே ஸ்டேஷனுக்கு வந்தாங்களா? ஆமா மேடம். கவுன்சிலர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரே அவர் ஒரு டாக்டர். கவர்மெண்ட் மருந்து கடத்துறதுக்கு உடந்தையாக இருக்கிறவன். பக்கத்தில் அந்த புல்ஷர்ட் போட்டு நிற்கிறானே அவன் தான் கவர்மெண்ட் மெடிக்கல் குடோன் இன்சார்ஜ். இவங்க 2 பேரும் என் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தான் அரசாங்க ஹாஸ்பிட்டல் இருந்து மக்களுக்கு இலவசமாக போகிற மருந்துகளை இந்த கவுன்சிலர் கடத்துறான்.
அது வெளியே விற்று நிறைய பணம் சம்பாதிக்கிறான். அப்புறம் எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிற மக்களுக்கு இலவசமாக மருந்து கிடைக்கும்? இந்த மாதிரி இவ பண்ணுற தொழில் நிறைய இருக்கு. என்னங்க உங்க ஷேர்? கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னாங்க. ஆனா இந்த பாஸ்கர் ஆக்ஷன் எடுத்தே தீரணும்னு கால் முட்டில நிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே ரெட்டியே இங்க வந்துட்டாரு. కంప్లైంట్ తీసుకొని ఎఫ్ఐఆర్ పోடுங்க. என்ன சார் சொல்றீங்க? அவரே இன்ஸ்பெக்டரை பார்த்து கண்ணடிச்சாரு. உடனே இன்ஸ்பெக்டர் ராத்திரி பூரா பாஸ்கரை லாக்அப்ல போட்டுட்டார். அந்த காண்டில தான் கில்லரை வச்சு இன்ஸ்பெக்டரை தூக்கிட்டான் போல இருக்கு. மேடம் நோட்டீஸ் பாயிண்ட். பாஸ்கர் சொன்ன மாதிரி லிஸ்ட்ல இருக்கிறது 3 பேர் இல்ல 6 பேர். எஸ் மேடம். அப்படி பார்த்தா பாஸ்கருக்கு எதிரிங்க இபி ஆபீசர், கந்துவட்டி, இன்ஸ்பெக்டர், ரவுடி காட்ரவி, கவுன்சிலர், ரெட்டி, இந்த 6 பேரையும் பாஸ்கர் ஹிட் லிஸ்ட்ல வச்சிருக்கான். அவனுக்கு சப்போர்ட் தான் அவன் சொல்றான் அந்த கில்லர். இவன் தான் அந்த ஐயர் வீட்டு எழுதி வாங்கிட்டு ஏமாத்தின பில்டர் சண்முகம். அவனோட அடுத்த எய்ம் கவுன்சிலரா ரெட்டியா? அந்த கவுன்சிலர் அம்மாவா தான் இருக்கணும். ஏன்? அன்னைக்கு ராத்திரியே ரெட்டி மலேசியா போயிட்டாரு. இன்னைக்கு சாயந்தரம் வரதாதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போஸ் மேடம். இப்ப அந்த கவுன்சிலர் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு உடனே அவங்களை அலர்ட் பண்ணுங்க. இமீடியட்டா அவங்களை நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வாங்க. ஐயரோட 30, உங்களோட 10, மொத்தம் 40 இதுல இருக்கு மேடம். டே அக்கா ஃபோன். கட் பண்ற. ஃபோனை கட் பண்றாங்க மேடம். எஸ்எம்எஸ் பண்ணுங்க. எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அக்கா ஃபோனே கட் பண்ண சொல்லுது. இதுல எஸ்எம்எஸ்ஸே போகுது. விடுறா. சைபர் கிரைம் போய் கவுன்சிலர் நம்பர் இப்போ எந்த ஏரியால இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணலாமா? எக்ஸாக்ட்லி போஸ். ஷூர் மேடம். பிரபாகர் மேடம். வீட்ல இருந்து போனுனா கவுன்சிலர் கண்டிப்பா எடுப்பாங்கல்ல? எஸ் மேடம். வீட்ல இருந்து ஃபோன். அம்மாவா தான் இருப்பாங்க. சாப்பிட கூப்பிட்டு இருப்பாங்க. அப்புறம் பேசிக்கிறேன். சரி. கட் பண்றாமா? திரும்பவும் ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் கட் பண்ணிட்டா மேடம். திரும்பவும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. கட் பண்றா மேடம். கொடுங்க. வாங்க. சரி நம்மளும் கிளம்பலாம். போலாங்க. நியாயத்தை சொல்லு, இவ சாக வேண்டியவளா இல்லையா? ட்ரிங்க் போயிட்டு இருக்கு, பேசுங்க. சொல்லுங்கம்மா. அக்கா அம்மா பேசுறாங்க. என்னம்மா? நேரா வீட்டுக்கு தான் வரேன். வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காளா? கட் பண்ணிட்டா. சொல்லு, இவ சாக வேண்டியவளா இல்லையா? ட்ரிங்க் போயிட்டு இருக்கு. என்னம்மா? உன்னை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்றாங்களாமா? என்னது? என்னையா? சீக்கிரம் சொல்லு. நான் தான் அவளை கொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கல. என்ன கொலை பண்றதுக்கு இன்னொருத்தன் பிறந்து வரணும். சொல்லு, இவ சாக வேண்டியவளா இல்லையா? அவங்க சாக வேண்டியவங்க தான். நீ வா கிளம்பலாம். ஹலோ மேடம், கவுன்சிலர் ஃபோன் நம்பர் ஈசிஆர் ரோட்ல இருக்குன்னு சிக்னல் வருது. we are late boss. உடனே கிளம்பி ஈஸியா ரோட் வாங்க. கொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. எதுல சுட்ட? இதானே இப்போ சாக வேண்டியவன் சொன்னேன். பைத்தியக்காரோ. ஓடோ. பாஸ்கர் நில்லு. ஏன்டா என்னோட வைக்கிற? கொலை பண்ண மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டு இப்ப கவுன்சிலர் சுட்டியடா. எக்ரிமெண்ட் படி என்னோட 5வது அசைன்மெண்ட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஈவினிங் ரெட்டி மலேசியிலேருந்து திரும்பி வர போறான். நாளைக்கு உன் கல்யாணம். காலையில் முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அந்த ரெட்டியை போட்டு தள்ள போறேன். டேய் சொன்னா கேளுடா. கொலை பண்ண சொன்ன நானே வேணான்னு சொல்றேன். உனக்கு ஏன்டா அந்த வெறி? அப்போ நான் கொலவரை பிடிச்சு தெரியறேனா? அப்படிதானே? தா துப்பாக்கி இப்படி. இவனுங்க எல்லாம் சாக வேண்டியவனுங்கடா. இதுக்கு பேரு கொலை இல்ல, களை புடுங்கிறது. திரும்ப திரும்ப தப்பு பண்ற நீ. பண்ணுவ. வேண்டாமா? வேண்டானா என்ன சுடுற? சுடுறா, இல்லனா ரெடிய நாளைக்கு போட்டு தள்ளிடுவேன். கொல்றேன்டா. உன்னை கொன்னாதான் எனக்கு நிம்மதி. ஏண்டா லேட் பண்ற? சுடு. டேய் பாஸ், எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க? டேய் அந்த கில்லர். என்னடா சொல்ற? கில்லரா? ஏன்டா உளறற? உளறலடா. அந்த கில்லர் கவுன்சிலர் கொண்டான்டா. அவங்க கிட்ட தப்பிச்சு ஓடி வந்தா என்ன மணிக்கு இந்த கணத்தை கையில போட்டான்டா. நீ கூப்பிட்டு திரும்பி பார்த்தா காணுடா அவன. டேய் பாஸ், போலீஸ்ரா.
நல்லா மாட்டிட்டோம். ம் டேக் ஹிம். சார் 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 வாடா. நான் எதுவும் பண்ணல மேடம், அந்த கில்லர் தான் மேடம் பண்ண. மேடம் மேடம் ஐயோ மேடம். நீங்க என்ன தீகார் ஜெயில போட்டு சித்திரவதை பண்ணாலும் நடந்தா தான் சொல்ல முடியும். அவனை கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். அந்த கில்லர் இவன் கிட்ட துப்பாக்கியை தூக்கி போட்டுட்டு ஓடுனதை நீ பாத்தியா? இல்ல மேடம், நான் பார்க்கும்போது பாஸ்கர் தான் கையில துப்பாக்கியோட நின்னுகிட்டு இருந்தான். அந்த கில்லர் என்கிட்ட கண்ணு தூக்கி போட்டு தன்னை சுட சொன்னா மேடம். நான் அவனை சுடலாமா வேணாமான்னு தயங்கி நின்னப்ப கரெக்டா வந்து கெடுத்தா மேடம் இந்த தெரியும். நீ சொல்றத உண்மையை நம்புறோம். அன்னைக்கு மத்த 3 பேர் லிஸ்ட்ல இருக்கதே ஏன் எங்க கிட்ட மறத்த? அவன் பண்ண 3 கொலைக்கு அன்னைக்கு என்ன சந்தேகப்பட்டீங்க. இன்னும் 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லி நான் ஏன் மாட்டிக்கணும்னு நினைச்சேன். அவன் உன்னை அடைச்சு வச்ச இடத்த காட்ட முடியுமா? நான் மயங்கி இருந்ததுனால எனக்கு அந்த இடம் தெரியாது. ஆனா மேடம், அவனை பிடிக்க ஒரு வழி இருக்கு. ம் நாளைக்கு என் முகூர்த்த நேரம் முடியறதுக்கு முன்னாடி அந்த ரெட்டி எப்படியும் போட்டு தள்ளுவேன்னு அவன் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கான் மேடம். நான் கொடுத்த லிஸ்ட்ல அந்த ரெட்டி தான் மேடம் ஃபைனல். எப்படியும் ரெட்டியை போட்டு தள்ள நாளைக்கு நிச்சயம் வருவான் மேடம். நீங்க கண்டிப்பா அவனை பிடிச்சலாம் மேடம். அவனால என் நிம்மதி போச்சு. இப்ப என் கல்யாணம் நின்று என் வாழ்க்கையே போகுது. நீ வீட்டுக்கு போலாம். மேடம் சொல்றேன்ல, அவனை ரிலீஸ் பண்ணுங்க. இவரை கூட்டிட்டு போங்க. ஆனா எப்ப விசாரணை கூப்பிட்டாலும் நீங்க தான் இவரை கூட்டிட்டு வரணும். ஷூர் சார். பாஸ், ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்காத. நாளைக்கு நம்ம கல்யாணம், நீ சந்தோஷமா இருக்கணும். அப்பா லாயரை பார்க்க தான் போயிருக்காரு. உனக்கு ஒன்றும் ஆகாது. லாயர்லாம் ஒன்றும் வேணாம் பாஸ். விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. நம்ம ஏரியாவில் பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உன் பிரச்சனை இப்பெல்லாம் எடுத்து அவர்கிட்ட சொல்லு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.